அன்பு பக்தர்களே, இன்று நாம் கேட்கப் போகும் கதை மிகவும் சிறப்பு வாய்ந்தது. அது சனி பிரதோஷம் பற்றியது. சனி என்றாலே பலருக்கும் அச்சம் வரும். துன்பம், தடைகள், சோதனைகள். ஆனால் உண்மையில் சனி பகவான் தண்டிக்க அல்ல, நல்ல பாதைக்கு வழிகாட்டும் நியாய தர்ம தேவன். புராணங்களில் கூறப்படுவது என்னவென்றால், ஒரு காலத்தில் சிவபெருமான் தனது பக்தர்களின் வேண்டுகோளை ஏற்று பிரதோஷ காலத்தில், அதாவது சூரியன் அஸ்தமிக்கும் முன் 4:30 முதல் 6 மணி வரை அவர்களுக்கு அருள் தரத் தொடங்கினார். அந்த நேரத்தில் அவர் நந்தி தேவனின் மேல் சவாரி செய்து தேவர்கள் அனைவரும் சுற்றி நிற்கும் போது சிவபெருமான் ஆனந்த நடனம் ஆடுகிறார். அந்த தெய்வீக நேரத்தில் தான் பக்தர்கள் பிரதோஷ பூஜை செய்வது மிகவும் முக்கியம். ஒவ்வொரு வாரமும் வரும் பிரதோஷங்களில் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம், அதாவது சனி பிரதோஷம் மிகவும் சக்தி வாய்ந்தது. ஏன் தெரியுமா? ஏனெனில் சனி பகவான் தாமே சிவபெருமானின் மிக பக்தர். அவரது தெய்வீக அருள் சிவனிடமிருந்து வந்ததுதான். ஒரு காலத்தில் சனி பகவான் தன் கடமையை செய்யும் போது அவர் பாவம் செய்தவருக்கு தண்டனை அளித்தார். வாழ்க்கையில் தவறான வழியில் போனவர்களை சோதனைகள் மூலம் திருத்தினார். அந்த சோதனைகளில் சில நேரங்களில் மிகுந்த வேதனை ஏற்படுத்தியதால் மக்கள் சனி பகவான் கோபம் உடையவர் என நினைத்தனர். இதை கேட்ட சிவபெருமான் சனியை அழைத்து கேட்டார், ஏன் நீ மனிதர்களுக்கு இவ்வளவு துன்பம் கொடுக்கிறாய்? அப்போது சனி பகவான் பணியுடன் கூறினார், பெருமானே, நான் எந்த ஒருவருக்கும் பகை இல்லை. அவர்கள் செய்த கர்மம்தான் அவர்களுக்கு துன்பத்தை தருகிறது. நான் அதற்கான வழிகளை மட்டும் காட்டுகிறேன். நான் கருவி மாத்திரமே. ஆனால் யாரேனும் உங்களை வழிபடுகிறார்கள் என்றால் அவர்களை நான் எப்போதும் காப்பேன். சிவபெருமான் மகிழ்ந்து கூறினார், நீ கூறியது நியாயம். அதனால் என் அருள் பொழியும் பிரதோஷ நாளில் உன் பெயருடன் சேர்ந்து சனி பிரதோஷம் என்று ஒரு நாளை நிறுவுகிறேன். அன்று உன்னை வழிபட்டால் நீயே அந்த பக்தர்களின் துன்பத்தை குறைத்து அருள் புரிவாய். இவ்வாறு தான் சனி பிரதோஷம் தோன்றியது. சனி பிரதோஷ நாள் வந்தால் பக்தர்கள் அதிகாலையில் எழுந்து நீராடி விரதமிருந்து மாலை நேரத்தில் சிவபெருமானையும் சனி பகவானையும் சேர்த்து வழிபடுகிறார்கள். இந்த நேரத்தில் செய்யப்படும் நெய் தீபம், ஓம் நம சிவாயா, ஓம் சனீசாய நமக என்னும் மந்திரங்கள் மிகுந்த பலனை தரும் என்று கூறப்படுகிறது. சனி பிரதோஷம் என்பது துன்பம் நீக்கும் நாள் மட்டும் அல்ல, அது கர்மத்தை சுத்தப்படுத்தும் நாள். இன்று நாம் மனதில் உள்ள கோபம், பொறாமை, அகந்தை ஆகியவற்றை அகற்றி, எனவே இன்று நாம் சனீஸ்வரனையும் சிவபெருமானையும் மனதார பிரார்த்தித்து நன்மை நிறைந்த வாழ்க்கைக்கு தயாராகுவோமாக. அனைவருக்கும் இனிய சனி பிரதோஷ